Hi viewers, welcome back to Trendieviera costume. In the video la நம்ம blouse oda back and sleeve portion க்கு random ஒரு design make பண்ணுவோம் இல்லையா சோ அந்த டிசைன் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் சோ அதுக்கு fabricல செலக்ட் பண்ணியிருக்கிற இடத்துல ஃபெவிக்ரில் fabric glue அப்ளை பண்ணி green color stone fix பண்ணிட்டு அத சுத்தியும் திருப்பியும் வந்து 6 points க்கு glue அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கு மேல திலகம் shape stone golden color நான் செலக்ட் பண்ணிருக்கேன் அதை இப்படி fix பண்ணிக்கோங்க இந்த green color stone வந்து round shape stone fix பண்ணிருக்கோம்ல அது வந்து உங்களுக்கு எந்த உங்களோட fabric உங்களோட dress வந்து எந்த கலரோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க then இப்போ லாங்கா ஒரு zardosi எடுத்துக்கோங்க நம்ம எப்பவுமே திலகம் shape stoneக்கு zardosi அந்த ஸ்டோனோட சைஸ்க்கு ஏத்த மாதிரி கட் பண்ணிட்டு fix பண்ணுவோமா இந்த வீடியோல நம்ம வந்து கட் பண்ணாம bend பண்ணி எப்படி fix பண்றதுன்னு தான் பார்க்க போறோம் So, ஒரு mirror அந்த மாதிரிக்கு bend பண்ணி எப்படி வந்து zardosi fix பண்றது நம்ம பார்த்திருப்போம் பட் திலகம் shape stoneக்கு வந்து bend பண்ணி zardosi fix பண்றது நம்ம பார்த்தது இல்ல சோ அதுக்காக தான் இந்த வீடியோ எப்பவும் போல தான் நீங்க வந்து கட் பண்ணி fix பண்ணும்போது அதோட கார்னர்ல அதாவது டாப் சைடுல வந்து ஒரு ஸ்டிட்ச் சைடுல ஒரு ஸ்டிட்ச் பாட்டம்ல ஒரு ஸ்டிட்ச் போடுவீங்களா அதே மாதிரி நீங்க வந்து லாங்கா ஒரு zardosi எடுத்து bend பண்ணி கொடுத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டான ஒரு லுக் உங்களுக்கு கிடைக்கும் So, இது எதுக்காகனா ஒரு zardosi இன்னொரு zardosi இடையில இது கனெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் So, இதே மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி ஃபிட் பண்ணியிருக்கிற எல்லா திலகம் ஷேப் ஸ்டோனுக்குமே வந்து zardosi bend பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்க நம்ம இண்டிவிஜுவலா zardosi வந்து கட் பண்ணி திலகம் ஷேப் ஸ்டோனுக்கு வந்து இன்சர்ட் பண்ணுவோம் இல்லையா அதை விட இந்த வர்க் ரொம்ப ஈஸியாவே நமக்கு கம்ப்ளீட் ஆயிடும் சோ ரொம்ப நீட்டா நீங்க வந்து பெண்ட் பண்ணணும் அது மட்டும் தான் இதுக்கு இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி பெண்ட் பண்ணிட்டு எந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துல கொண்டு வந்து எண்ட் பண்ணுங்க எண்ட் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த இடத்துல ஒரு ஸ்டிட்சும் கொடுக்கணும் சோ ஸ்டிட்ச் கொடுத்தா ஒரு இம்ப்ரெஷன் மாதிரி கிடைக்குமா அந்த இடத்துல ஒரு அழுத்தம் உருவாகும் சோ அந்த இடத்துல சிசர் ஆர் கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க தென் இம்ப்ரெஷன் வச்சு நம்ம கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கிளாஸ் மார்க்கர் ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணி டாப் சைடு அண்ட் பாட்டம் சைடுல பிக் சைஸ் திலகம் ஷேப் ஸ்டோன் நம்ம டிரா பண்ணா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க தென் பாட்டம் சைடுல மட்டும் இந்த மாதிரி ஒரு லைன் மாதிரி நீங்க டிரா பண்ணிக்கோங்க இது எதுக்காகனா இந்த பர்டிகுலர் பார்ட்டுக்கு மட்டும் நம்ம வந்து green color anchor thread வச்சு ஃபில் பண்ண போறோம் இது வந்து hand embroidery thread அப்படினு சொல்லுவாங்க anchor thread ன்னு சொல்லுவோம் சோ இதை யூஸ் பண்ணி இங்க ஃபில் பண்ணிக்கோங்க anchor thread க்கு யூஸ் பண்ற needle நம்பர் வந்து 5ல கொஞ்சம் ஹோல்ஸ் வந்து பெருசா இருக்கும் சோ அதனால ஈஸியா வந்து anchor thread வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல anchor thread வந்து நீங்க வந்து verticalaவோ இல்ல ஹரிசாண்டலாவோ ஃபில் பண்ண வேண்டாம் கிராஸா diagonal ஷேப்ல நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா ஒரு நீட்டான அவுட்லுக் உங்களுக்கு கிடைக்கும் So, இந்த மாதிரி green color anchor thread நம்ம bottom shapeல draw பண்ண அந்த particular பார்ட்டுக்கு மட்டும் complete பண்ணிக்கோங்க இப்போ top sideல corner மாதிரி இருக்கு இல்லையா so sharp அந்த இடத்துல green color stone fix பண்ணிட்டு then அதை சுத்தி ball chain fix பண்ணிக்கோங்க சென்டர் பார்ட்ல green color stone கொடுத்திருக்கோம் சோ அதனால டாப் சைடுலயுமே டாப் போர்ஷன்லயும் green color stone ஃபிக்ஸ் பண்ணுங்க சென்டர்ல violet or orange கொடுத்திருந்தீங்கன்னா டாப்லயும் அந்த மாதிரி கொடுத்தாதான் நீட்டான லுக் கிடைக்கும் இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பிக் சைஸ் திலகம் ஷேப் ஸ்டோன் மாதிரி நம்ம டிரா பண்ணியிருந்தோம் இல்லையா அதுக்குள்ள தான் இவ்ளோ டெக்கரேஷனும் நம்ம கொடுத்திருந்தோம் அதுக்கு அவுட்டர் லேயர் மாதிரி அவுட் சைடுல வந்து அந்த டிசைன் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பால் செயினை ஃபிக்ஸ் பண்ணுங்க ஃபெவிக்ரில் fabric glue first அந்த இடத்துல நீங்க அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேல பால் செயினை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து சைடு ஸ்டிட்ச் கொடுக்கணும் சோ இது dry ஆகட்டும் நம்ம லாஸ்டா வந்து சைடு ஸ்டிட்ச் கொடுத்துக்கலாம் சோ இது இப்போ dry ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா antic bead இருக்கு இல்லையா antic bead எடுத்துக்கோங்க அதாவது
இனி எல்லாமே ஆன்டிக் பீடோட லேயரா மட்டும்தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லேயரா இது ஃபுல்லாவே கவர் ஆகுற மாதிரி எந்த அளவுக்கு ஆன்டிக் பீட் தேவையோ அந்த அளவுக்கு மெஷர் பண்ணி நீங்க ஸ்டார்டிங் ஒரு நீடலை வந்து வெளியெடுப்பீங்களா கிளாத்ல இருந்து, தென் அது எந்த இடத்துல எண்ட் ஆகுதோ அந்த இடத்துல எண்ட் ஸ்டிச்சும் கொடுத்துருங்க. மெஷர் பண்ணி, அதாவது என்ன டிசைனோ அந்த டிசைனுக்கு எந்த அளவுக்கு பீட் வேணுமோ அதை மெஷர் பண்ணி எண்ட் ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போ 2 beads once இல்லைன்னா 3 beads once இந்த மாதிரி சைட் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க கொடுக்கும்போது 2 beads இல்ல 3 beads இண்டிவிஜுவலா எடுத்து இன்சர்ட் பண்றதை விட எந்த அளவுக்கு பீட்ஸ் தேவையோ அந்த அளவுக்கு மெஷர் பண்ணி எண்ட் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து சைட் ஸ்டிச் மூலியமா கம்ப்ளீட் பண்றது ரொம்ப ஈஸியா ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகும். தென் இப்போ ரைட் சைட்ல 4 beads விட்டுருங்க, லெஃப்ட் சைட்ல 4 beads மேல டாப் சைட்ல விட்டுருங்க. தென் 5th beadல இருந்து ஸ்டிச்சஸ் வந்து செகண்ட் லேயருக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. அதாவது 4 beads வந்து டிக்ரீஸ் ஆகணும் லேயர்ல. அது வந்து டாப் போர்ஷன்ல இருந்து மேல இருந்து பார்க்கும்போது 4 beads வந்து டிக்ரீஸ் ஆகி இருக்கிற மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது செகண்ட் லேயருக்கு. இதே போல சைட் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ தேர்ட் லேயர் எப்படின்னா செகண்ட் லேயரை விட 4 beads வந்து டிக்ரீஸ் ஆகணும். ரைட் சைட்ல 4 beads, லெஃப்ட் சைட்ல 4 beads டிக்ரீஸ் ஆகி நம்ம வந்து ஸ்டார்டிங் அண்ட் எண்ட் ஸ்டிச் கொடுத்துட்டு அப்புறம் இந்த மாதிரி சைட்ல ஸ்டிச்சஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுங்க. இப்போ அகெயின் இப்போ வந்து ஒரு ஃபோர்த் லேயர் வந்து தேர்ட் லேயரை விட 4 beads வந்து டிக்ரீஸ் ஆகணும். இந்த 4 beadsங்கிறது நான் மெஷர் பண்ண ஒரு மெஷர்மெண்ட். நீங்க 5 beads இல்லைன்னா வந்து 3 beads கூட டிக்ரீஸ் பண்ணி கொடுக்கும்போது இன்னும் அதிகமா லேயர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதோட லுக் இன்னும் கிராண்டாவே இருக்கும். ஸோ லாஸ்டா இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ வந்து 5th லேயர் வந்து ஹேங்கிங் கொடுக்க போறோம். ஸோ ஹேங்கிங் கொடுக்கறதுக்கு அதே போல தான் 4th லேயரை விட 4 beads நீங்க விட்டுட்டு 5th லேயர்ல ஒரு ஆன்டிக் பீட் ஒரு சுகர் பீட் எடுத்துக்கோங்க. நம்ம ஹேங்கிங் டைப் நிறைய வீடியோஸ்ல பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுக்க போறோம். ஸோ அதுக்கு ஒரு ஆன்டிக் பீட் எடுத்துக்கோங்க, ஒரு சுகர் பீட் எடுத்துட்டு தென் இந்த மாதிரி ஸ்டிச் கொடுங்க. எம்போஸ்டு லுக்கு வரணும்னா நம்ம வந்து சுகர் பீடை விட்டுட்டு வேற ஆன்டிக் பீடுக்கு மட்டும் ஸ்டிச் கொடுத்தோம்னா எம்போஸ்டு லுக் கிடைக்கும். இது வந்து ஒரு படிஞ்ச மாதிரி ஃபேப்ரிக்கோட வந்து ஃபால் ஆன மாதிரி ஒரு டிசைன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ரெண்டுக்கும் சேர்த்து ஸ்டிச் கொடுக்குறோம். ஸோ இதே மாதிரி நீங்க வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் 4 beads விட்டுட்டு அந்த சென்டர் பார்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஹேங்கிங் டைப்பை கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க. ஹேங்கிங் டைப் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரே ஒரு ப்ராசஸ் தான். இது என்னன்னா நம்ம சென்டர் பார்ட்டில் திலகம் ஷேப் ஸ்டோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணோம்ல, அதே மாதிரி தான் பாட்டம் சைடில் திலகம் ஷேப் ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணுங்க. இது வந்து கிரீன் கலர். அப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லேயர் மாதிரி, அதாவது கிரீன் கலரோட எஃபெக்ட் வந்து நீட்டாக இருக்கும். அதுக்காக பிகாஸ் டாப் சைடில் ஒரு கிரீன், சென்டர் பார்ட்டில் ஒரு கிரீன், தென் லாஸ்ட்டாக பாட்டம்லேயும் ஒரு கிரீன் இருக்கும். தென் எப்போ போல் இதுதான் நம்ம இண்டிவிஜுவலாக திலகம் ஷேப் ஸ்டோனுக்கு நம்ம சர்தோசியை கம்ப்ளீட் பண்ணுறது. அதாவது அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு பாட்டமில் ஒரு ஸ்டிச், சைடில் 2 ஸ்டிச் கொடுப்போம். ஸோ அதுக்கு பதிலாக தான் நம்ம வந்து பெண்ட் பண்ணி சென்டரில் கொடுத்தோம். ஸோ இதையும் எப்படி இண்டிவிஜுவலாக ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக பாட்டமில் ஒரு ஸ்டிச் கொடுத்துருங்க. இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதோட ஃபைனல் அவுட்லுக் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். பிளவுஸஸோட பேக் சைட் அண்ட் ஸ்லீவ்ஸ் எல்லாம் இதை கம்ப்ளீட் பண்ணும்போது ரொம்ப பிரிட்டி அண்ட் அட்ராக்டிவ் லுக்காக உங்களுக்கு கிடைக்கும். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி எந்த வீடியோஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக அப்லோட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்.